இப்போ காமனா வந்து இதில இருக்கக்கூடிய ஒரு தவறான புரிதல்னா, எல்லா வேரிகோஸ் நபர்கள் வந்த எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் சர்ஜரி தான் பண்ணணும். வேரிகோஸ் வெயின்ஸ் நபர்கள் போனா டாக்டர் சர்ஜரி தான் சொல்லுவாரு. இந்த மாரியான ஒரு காமன் வந்து ஒரு தவறான புரிதல் இருக்கு. அந்த மாரியான 80% வந்து வேரிகோஸ் வந்த நபர்களுக்கு சர்ஜரி இல்லாமயே மேனேஜ் பண்றது தான் இன்னைக்கு வந்து நடைமுறை வாழ்க்கையில போயிட்டுருக்கு. ஒரு 20% பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் தான் நம்ப அடுத்த ஸ்டெப் மேற்கொண்டு இன்னைக்கு லேட்டா வரனால, இதுக்கப்புறம் விட்டுட்டோம்னாலோ, இல்ல ஏற்கனவே காம்ப்ளிகேஷனால வர நபர்கள் மட்டும் தான் ப்ரொசீஜர் பண்ணி நம்ப அத குணப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். ஸோ 80% வந்து சர்ஜரியே இல்லாம மேனேஜ் பண்ணலாம். யார் இந்த 80% ஆன நபர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி ஏற்கனவே வேரிகோஸ் வெயின் நபர்கள் வந்து 6 ஸ்டேஜா நம்ம பிரிச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு அந்த ஸ்டேஜ் நபர்கள் வந்துட்டு வெயின்ஸ் வெளியில தெரியும். ஆனா, எந்த விதமான தொந்தரவும் இருக்காது. அவங்க பல பேர் காஸ்மெட்டிக்கா இது வந்து ஒரு அழகு சம்மந்தப்பட்ட விஷயம்னு சொல்லி டாக்டர் அணுகுவாங்க. இல்ல அணுகாமயே அப்படியே கண்டுக்காம அப்படியே விட்டுருவாங்க. செகண்ட் ஸ்டேஜ் நபர்கள் வந்து கால்ல வெயின்ஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாகும். மசில் கிராம்ப்ஸ் வரலாம். வாரத்தில 2 நாள் கிராம்ப்ஸ் வரலாம். வாரத்தில ரொம்ப நாள் நீண்ட நாள் டிராவல் பண்றாங்க. கால் வீக்கா வரலாம். அப்புறம் காணாம போயிடும். கிராம்ப்ஸ் வரும். திடீர்னு காணாம போயிடும். மந்த்லி ஒன்ஸ் வரலாம். 2 மந்த்ஸ்க்கு ஒரு தடவ வரலாம். ரொம்ப ஜாகிங் போறாங்க, ரன்னிங் போறாங்க, ஹால்ஃப் மாரத்தான் போறாங்க. அப்போ தொந்தரவு வரும். திடீர்னு அப்புறம் பார்த்தா காணாம போயிடும். செகண்ட் ஸ்டேஜ். தொந்தரவு கொஞ்ச நாள் இருக்கும். அப்புறம் காணாம போயிடும். தேர்ட் ஸ்டேஜ் நபர்களுக்கு வந்து கால்ல ஸ்வெல்லிங் வரலாம். ஃபர்ஸ்ட் இனிஷியலா வீக்லி 2 டேஸ் வரலாம், 3 டேஸ் வரலாம். அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகி ஆல்மோஸ்ட் வீக்லி 5 டேஸ் ஆர் எவ்ரி டே ஸ்வெல்லிங் வர மாரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க.